யார் பொருள் அப்போ இருக்கும் கொல்ல
ஆபத்து கண்டக்டர்லேருந்து நான் காப்பாற்றுவேன். சரி சொல்லுப்பா, நல்லது சொல்லுப்பா. ரொம்ப கஷ்டம். வேலை வாய்ப்பு சந்தோஷம் துணையா இருக்குப்பா. அவங்க நல்ல பிள்ளையா இருப்பாங்க. நல்ல பிள்ளையா இருப்பாங்க. சொல்லு அவங்களுக்குள்ளே போராட்டம் நடக்குது. வேண்டனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. கட்டுது என் பெரிய பிள்ளைய பார்த்து என் பொண்ணு ரேணுகாவை பார்த்து என் பொண்ணு என் பேச்சு மாட்டாவே சந்தியா அம்மா இல்லை அம்மா பொண்ணு அவளே குழந்தைங்க என்னோட வாழ்க்கைக்கு வந்துட்டு இன்னும் பேச்சு மாற்றம் மண்ணெடுத்து மனம் முடிக்கணும். வாழ்க்கை மதிமா மதுமதி உன் பேர் மதுமதி வீடு கட்டலான்னு இருக்கோம். கட்டிட்டு போப்பா, நீங்க சொல்லுங்கப்பா. மேல மேல கட்ட முடியா? ஆமாப்பா. கட்டணும்னா ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்கப்பா. நம்ம வாழ்ந்த இடத்துல நம்ம குலசாமி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடு கட்ட முடியுமே. சரிங்கப்பா. இல்லைன்னா கட்ட முடியலன்னா ஏதோ அது கட்டி விட்டுட்டு இளவரசம் போனா நிம்மதி தரங்க. சரிங்கப்பா. அந்த அம்மனை அருவாக்க சொல்லி அந்த அம்மா சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. என் பெரிய பொண்ணு சொல்லுங்கப்பா. அம்மா சின்ன பொண்ணு கல்யாணம் தானே நான் நல்லபடியாக நடத்தி தரேன். நான் பண்ணுறேன்னா இப்போ எங்கன்னா வருவேன். எங்கள் அப்பாவை விட மாட்டேங்கிறான், என்னையும் விட மாட்டேங்கிறான், அம்மாவையும் விட மாட்டேங்கிறான். எங்கள் அம்மன் சொல்லிக்கணும் ஏற்கனவே அந்த இடத்தில் விடணும். சந்தோஷமாக கட்டி வளர்க்குச்சு. வாழ்ந்த இடத்துல இதே செஞ்சது வந்த இடத்துல நிம்மதி இல்லை. இது என்ன செய்யணும் கேட்க வந்துட்டீங்க. அந்த வேதனை கேட்டு நிம்மதியோடு திறந்தா போகிற இடத்துல என் பிள்ளை நல்லபடியாக இருப்பாங்க, என் பேரை நல்லபடியாக இருப்பான், என் பெரிய பெரிய
சின்ன பேர் சொல்லுப்பா நெஞ்சோ சின்ன பேர் சொல்லுப்பா மறக்க முடியாது. தமிழ் வாடா தமிழே வா கைக்கணுமா நான் வருவேன். எப்படி கடைசிக்காக கூட இருந்தா இப்ப என்ன மாத்திட்டியா பேரு மறக்கலடா. அப்புறம் கூப்பிடல அழுது பேரங்க நீயா கூப்பிட்டு அப்புறமா உனக்கு கண்ணால பண்ணணும்னு அன்பு பேரு பாட்டமுள்ள பேரு என்னை தூக்கி தூக்கி கூப்பிட்ட பேருங்க. எனக்கு பால் ஊட்டின பேரு மறக்க முடியும். 4 பேரை வந்துக்கிட்டோம்னா என் பொண்ணு பெற்றது என் பிள்ளை பெற்றதுங்க. நான் மறக்கத்தான் முடியுமா? மறந்துதான் வாழ முடியுமாடா? வாழ வீடு நிம்மதி இல்லை பேரா. ஏதோ ஒன்று தானே கூப்பிட்டு உட்கார வச்சேன். என் செல்ல பேர என் செல்ல பேர தகுதியான பேர. அம்மா உன்னை நான் மறக்கத்தான் முடியுமா? என் பேரை என் கூடவே இருந்தவனாச்சு. கடைசி வரல என் உயிர் போடணும். இது ஆட்டுக்குள்ள இருந்து இது வந்து என் கூட இருந்துச்சுடா. ஓடி ஓடி அந்த வறண்டோட நிற்பேன். அந்த தோட்டம் ஓடி வருவேன். தாத்தா எப்படி இருக்கிறாங்க பார்ப்பேன். அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துட்டேன். அதை போட்டிருக்கிறேன். ஒரு நேரத்தில் என்னை நினச்சி கூட அந்த இடத்துல படுத்தினா அந்த செல்லு கூட பார்க்காம அந்த இடத்துல அழுதே இல்லையா? நான் உன்னை காப்பாற்றாத விடுவேனா? என் பொண்ணு பேட்டிய நான் பார்க்க வச்சுக்கிறேன். என் பொண்ணு பேட்டி நான் பார்க்குறேன். சந்தோஷம் இல்லை. என் பேரனில் விட்டு கொண்டு என் பெரிய பேரை என் சின்ன பேரை என் பிள்ளை பெற்றது என் பொண்ணு பெற்றது. புரியுதா? என் புள்ளிக்கு உன் பேரே விக்ரமானே உன் பேரே விக்ரமானே எனக்கு ஞாபகமா? நான் வரேன். என் பேரு பாலசுப்ரமணியன் வையடா. நான் வந்து பிறப்பேன். வெறும் சுப்பிரமணியன் வைக்காத. அது மட்டும் உன்னுடைய பேரு கண்டான் வை. கண்டா அப்படித்தான் நான் பேசுவேன். பாலசுப்ரமணியன் வைரா எல்லாமே நான் தானே. என் பேரனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து நான் கண்ணால் பண்ணி வச்சு என்னோட வயசுலேயே நான் பிறப்பேன். என் சின்ன பேரை வயசுலையும் பிறப்பேன். என் பெரிய பேரை வயசா பிறந்து சரி சரி சாமி
காரணம் செல்வாக்கு நம்ம இல்லை எங்கள் அம்மா தந்தாச்சு நம்ம குலசாமி இல்லைன்னு சொன்னேன் அந்த குலசாமி கூட ஒரு பண்ணுங்கடா சரி பெறா பெறா அப்போதான் நான் வீடு மேலே கட்டினேன் என் பெரிய பேரங்க அப்பா என் பேரங்க அப்பா உனக்கு பேர் வச்சு பட்ட வச்சு உன்னை கூப்பிட்டு அந்த கதிர் வீச்சிடாது அந்த கதிர் வெளிச்சு தரக்கூடிய உன்னோட பேருடா அம்மா கதிரின்னு கூப்பிட்டேன் நான் வரப்போறேன் என் பொண்ணு பெற்றது என் சின்ன மருமக சின்ன லட்சுமி அம்மா கதிர்வேலே வெளிச்ச தலைமுறை என்னோட பிள்ளை என் பேரு சாமி தாசன் தானே தாத்தா வானா எல்லாரும் நல்ல பேர் உங்களுக்கு எப்படிலாம் தமிழ்ல பேர் வைக்கிற பாருங்க தமிழா எப்படிலாம் நான் பார்த்தேன் என் பேரங்களே பாப்பாக்கு நல்ல இன்னும் கொஞ்ச நாளைக்கு எவனுக்கு கல்யாணம் பண்ணி அதோட இருக்கணும்னு நினைச்சேன் எல்லாரும் போய் சேர்ந்துட்டேடா குமரா சித்திங்க எங்க என் பொண்ணு என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு என் நடு பொண்ணு அப்படிங்களா பண்ணுறீங்களா சின்ன பிள்ளை உங்களுக்கு அப்படியே பாசம் ரொம்ப அந்த வீட்டில் தான் இதோ சாமி புறப்பாடு இருந்தேடா வைக்க முடியும் அந்த வீடு தான் வைக்க முடியாது கடன் தொழில் அவுட்டு பண்ணுறேன்னு என் பிள்ளை அதை விற்கணும் நான் விற்க முடியல மற்ற வளர்ச்சி கேட்குறேன் அதிகாரம் வளர்ச்சி கேட்குறேன்னா நம்ம குலசாமியோட பரிகாரம் பண்ணுறது வந்து சரி லட்சுமி மன கஷ்டம் தூக்கம் வர மாட்டேங்குது சந்தோஷம் இருக்க மாட்டேங்குது வெண்ட பிள்ளை வேறு பரிசனோட பாதிச்சு அதை விட எவ்வளோ பண்ண அக்கறம்ப இந்த நூலுக்கு கட்டி அடிச்சு
அபிஷேகம் பண்ணிடுங்கடா. என் பேரங்களுக்கெல்லாம் நிம்மதி தந்து சந்தோஷமா வாழ வைக்கிறேன். கடன் செய்தி கட்ட பண்ணி நிம்மதியோட மனசு நல்லபடியாக வாழ வைக்கிறேன். கடன் தொழிலை கொடுத்துட்டு அந்த வீடு இருக்குது, அம்மா வீடு, அந்த இடத்துல மேலே கட்டி வந்துட்டு அது பண்ணுறது செய்கிறேன். கட்டுறேன் என் சின்னமான மகன் வீட்டிலே எங்கே நான் வந்தேன், வெளியில தான் கிடக்குறேன். கொஞ்சம் நன்றி எப்போ என்ன பண்ணி போறேன்னு வீட்டு போகாதம்மா. ராத்திரி பகவான் நம்ம குலசாமி கூட்டம் அந்த குலசாமி நிம்மதிக்காக அந்த செட்டு கட்டும் போது நம்ம குலசாமி போடு போடுவா. கொஞ்சமாக கொஞ்சமாக கடன் பண்ண அதிகமாகிடுச்சு. பேங்க்கு கடன் பண்ணேன். உண்மை போயிட்டா போய் எங்கள் அம்மா சொல்லுங்க அப்பா சரி குமாரே தப்பியே என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு என் நல்ல பொண்ணு கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன் கேட்கிறேன். ஐயோ அம்மா ரம்யா அன்பு பெற ரம்யா கட்டி காப்பாற்றி சந்தோஷமா வாழ வச்சு காட்டு நிம்மதி கேட்கிறேன். என்ன சண்டை போனா விட்டுட்டு அதை வாங்கணும். வாங்கினா கூட பரிகாரம் பண்ணிட்டு எல்லாமே செய்ய முடியும். வாங்கினா கூட நிம்மதி இருக்காது. அந்த காலத்து தனியாக இதை கோவில பரிகாரம் பண்ணினா நம்ம குலசாமியோட பரிகாரம் பண்ணி பொருள் முடியப்பாவே நல்லபடியாக பொருள் உதவியாக பண்ணி அந்த இடத்துல அடிச்ச ஒரு கோட்பாட்டை சரிங்கப்பா சரிங்கப்பா. என் உள்ளனோட கஷ்டத்துக்கு வந்தேன். ஒன்றுங்க ஊனும் என் தலைவத்தில் வச்சு அழகு என்னை தூக்கி போட்ட என் பொண்ணுங்க
அப்பவே என்னைய சின்ன பாரு பெற்றது என் பொண்ணு பெற்றது அவ்வா அவ்வா அம்மா அப்பா, நீங்க எப்பவுமே எங்க கூட இருக்கணும்ப்பா. நான் இருக்கிறேன்னா அந்த இடத்துல கொண்டு கொஞ்சம் பரிகாரம் பண்ணுமா சரிங்கப்பா, நான் பண்றேன். நான் பண்றேன்ப்பா. மருமகனே அவ்வா தமிழா ஆனந்தா ஏன் வந்து சாப்பிட மாட்டேன் நான் வீட்டுக்கு வரணுமா அரைப்படை என்னென்ன கிடக்குது விடுவே வர முடியா இன்னும் வரல நான் பரிகாரம் பண்ணாத என்னோட சிறப்பா நாங்க பண்ணிடுறோம்ப்பா. அவ்வா அவ்வா முனிசுக்கு மட்டும் சேவை பண்ணுமா வீட்டில் வீட்டில் வச்சுக்கோ அந்த பரிகாரம் பண்ணிக்கோ அந்த நம்ம குலதெய்வம் இங்கே இதை நோக்கிட்டது முள்ளவழி தானே பாருங்க குழந்தைங்க அங்கேருந்து செய்யணுமா இல்லை நம்ம போய் செய்யணுமா இதை வந்து செய்ய இந்த சுப்பிரமணிய வார்த்தை எங்கே கேட்டேன் அதே வந்துச்சு இந்த இடத்துல வீடு வைக்கிறதுன்னு எங்கே எழுப்படா அப்பா அந்த வீடு வாங்கினதுன்னு எங்கே எழுப்படா எல்லாரும் நல்லா வைக்கணும். வாங்கப்பா. மீன் தான் கேட்பாங்க அந்த மீன் கோழி சாப்பிடுவா மீன் தானே கேட்பாங்க ஹலோ சாப்பிடுவோம் போயிடுச்சு